ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. முதுகெலும்புல ஆபரேஷன் பண்ணா திரும்ப திரும்ப ஆபரேஷன் பண்ண தேவைப்படுமா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு தேவைப்படலாம், சில பேருக்கு தேவைப்படாம போகலாம். பொதுவா முதுகெலும்புல தண்டுவடத்துல ஆபரேஷன் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். நமக்கு எப்ப ரொம்ப சிவியரா பெயின் வருது அப்படின்றப்போ நம்ம ஆபரேஷன் நோக்கி போறோம். பட் வெறும் பெயினுக்காக ஆபரேஷன் நோக்கி போகணும் அவசியம் கிடையாது. உலக லெவல்ல பல ஆராய்ச்சிகள் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆபரேஷன் பண்ணி சரியாகிறதும் பிசியோதெரப்பி பண்ணி சரியாகிறதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஷியோ தான், அதாவது ஒரே பெர்சன்டேஜ் தான். இப்ப ஆபரேஷன்ல சக்சஸ் ரேட் ஒரு 90%, பிசியோதெரப்பிலையும் சக்சஸ் 90% தான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரிசர்ச் சொல்லுது. இது நம்ம ஊர்ல இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். சன் ஹாஸ்பிட்டலோட முக்கியமான மெயின் எய்ம் முதுகெலும்புக்கு ஆபரேஷன் பண்ணாம எப்படி தப்பிக்கிறது, அதுதான். கடந்த 20 வருஷமா நான் ஸ்பைன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். நான் நிறைய பேக் பெயின் பேஷன்ஸ், டிஸ்க் பேஷன்ஸ், நிறைய பேஷன்ஸ், ஸ்கயாட்டிகா பேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேஷன்ஸ் ஆபரேஷன் இல்லாம காப்பாத்தி கொடுத்திருக்கோம். சில பேஷன்ஸ் 2 தடவை 3 தடவை ஆபரேஷன் பண்ணிட்டு இங்க வருவாங்க. 1 தடவை 2 தடவை 3 தடவை ஆபரேஷன் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். பேஷண்டோட பேரு சாலமன், வயசு 31 தான். அவருக்கு கல்யாணம் கூட ஆகல. ஆனா முதுகெலும்புல 2 தடவை ஆபரேஷன் பண்ணிட்டாரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. 2015லயே அவர் ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணிருக்காரு. L4 L5 டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லி சிவியர் பெயின் வந்துருச்சு. உடனே ஆபரேஷன். அதுக்கடுத்து 1 வருஷம் தான் கேப். திருப்பி 2017ல மறுபடியும் பெயின், மறுபடியும் ஆபரேஷன். அதே டிஸ்கெக்டமி, லேமினெக்டமி எல்லாமே பண்ணிருக்காரு. நர்வ் ரூட் கிளியர் பண்ணி கொடுத்திருக்காங்க. மறுபடியும் இப்ப பெயின். இப்ப சிவியர் பெயின் வந்தப்ப போச்சு, இதுக்கு மேல நம்ம ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாரு. இங்க கரெக்டா 10 days கம்ப்ளீட்டா 100% அவர் சரியாகி போயிருக்காரு. அவரை நாங்க சேலஞ்ச் பண்ணி தான் எடுத்தோம். ஏன்னா இவர் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். பேக் மசில்ஸ்ல ஸ்பைன்ல 2 தடவை ஆபரேஷன் பண்ணிருந்தா பேக் மசில்ஸ் எந்த அளவு வீக்கா இருக்கும். அவரை ஆபரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டாவே நாங்க சரி பண்ணி கொடுத்திருக்கோம். எந்த அளவுக்கு அவர் இருக்கு அப்படிங்கறத அவரே ரிவ்யூ சொல்லுவாரு. பாருங்க, இப்போ இவருக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ டிஸ்கெக்டமி பண்ணிருக்காங்க, லேமினெக்டமி பண்ணிருக்காங்க. சில கண்டிஷன்ஸ்க்கு ஸ்க்ரூஸ் பிக்ஸ் பண்ணி டீகம்ப்ரஷன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அது இவருக்கு பண்ணல. இவருக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, நம்ம ரோபோஸ்பெயின் மூலமா டீகம்ப்ரஷன் பண்ணி கொடுத்தோம். சூப்பர் ரிசல்ட் வந்துச்சு. கம்ப்ளீட்டா அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, அந்த காலுக்கு போன வலி எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. பேக் பெயின் ஃபுல்லாவே சரியாயிடுச்சு. சூப்பரா இருக்காரு. அவர் ரிவ்யூ வருது பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல சர்ஜரி ஆல்ரெடி பண்ணி இருந்தாலும் சப்போஸ் திருப்பி மறுபடியும் ஆபரேஷன் பண்ணு சொல்றாங்களா, தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க. உங்களை ஆபரேஷன் இல்லாம காப்பாத்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. இது சாலமன் பேஷண்டோட MRI ரிப்போர்ட். ஸ்பைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. எப்படி கர்வா இருக்கும், எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஏன்னா 2 தடவை ஆபரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்பைனோட அமைப்பு எல்லாமே நல்லாவே மாறிடுச்சு. இது ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க. ஸ்பைனோட அமைப்பு எல்லாமே மாறிடுச்சு. எந்த அளவுக்கு இதா இருக்கு பாருங்க. அப்படி இருந்துமே டிஸ்க் பல்ஜ் இருக்கு. இவ்வளவு தூரம் 2 ஆபரேஷன் பண்ணியுமே டிஸ்க் பல்ஜ் இருக்கு. இப்ப ரீசெண்டா எடுத்த MRI ரிப்போர்ட்டை இப்ப நான் காமிக்கிறேன். 2026 தான் எடுத்தது. ஆபரேஷனுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்மிஷன் ஆகுது முன்னாடி எடுத்துட்டு வந்ததான் இது. அந்த L3 ல இருந்து L5 வரைக்கும் போஸ்ட் ஆபரேட்டிவா அந்த லேமினெக்டமி பண்ண அந்த லேமினாவை எடுத்த பாதிப்பு அவரோட ஸ்பைன் MRI ரிப்போர்ட்ல இருந்தது. டிஸ்க் பல்ஜ் L3 L4 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. பிளஸ் நல்லாவே இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. 2 ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அவருக்கு திரும்ப மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. L3 L4 லெவல்ல நல்லாவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. L2 L3 லெவல்லையும் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி நல்ல தேய்மானமாகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. L3 L4 L2 L3 இந்த 2 லெவல்லையுமே அவருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்ததுனாலதான் இங்க இப்போ கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. இப்போ அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. இனிமேல் மறுபடியும் இன்னொரு ஒரு ஆபரேஷன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு வராது. 3வது ஆபரேஷன்ல இருந்து கண்டிப்பா தப்பிச்சிட்டாரு. தேங்க்யூ. எனக்கு ஊரு திருநெல்வேலி. கடந்த ஒரு 1.5 மாசமா பெயின்ல கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு 2015ல ஒரு சர்ஜரி பண்ணாங்க, 2017 சர்ஜரி பண்ணாங்க. என்ன பெயின் சார்? டிஸ்க் பல்ஜி L4 L5 L3 L4 இதுக்காண்டி ஆபரேஷன் பண்ணேன். அது முழு நிரந்தர தீர்வு கிடைக்கல. அப்பப்போ பெயின் வந்துட்டு போகும். அப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 மந்த் தான் நல்ல பெயின், சிவியர் பெயின். அப்போ MRI ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, L4 L5 பல்ஜ் ஆயிருக்கு சொன்னாங்க. அப்போ நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன். எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கல. அப்புறம் ஆன்லைன்ல தான் பார்த்தேன், ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால ஒரு ரிவ்யூ பார்த்தேன். சார் நல்லா பேசினாங்க. அப்போ அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்தேன். அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு இதை கொடுத்தாங்க. சரி நேரில் பார்ப்போம் அப்படின்ட்டு நேரில் பார்த்தேன். நான் 10 days ஆச்சு. வரும்போது உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. அந்த மாதிரி பெயின் இருந்துச்சு. இப்போ நல்லா உட்காரதேன், நல்லா நடக்கேன். பெயின் ஒரு 100க்கு ஒரு 90% கியூர் ஆயிட்டு. யார் சொல்லிருக்காங்க, எக்ஸசைஸ் தான் 10% சரியாகும். எக்ஸசைஸ் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் போய் ஒரு 3 month எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிட்டு அவங்கள்ட்ட அப்பப்போ கனெக்ட் பண்ணி என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அவங்கள பேசி நான் இதை ரெக்கவர் பண்ணிடுவேன். நீங்க என்ன மாதிரி டைம்ல அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சார்? எப்படி என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க? எனக்கு டீகம்ப்ரெஷன் கொடுத்தாங்க. அப்புறம் IFT, லேசரு, எனக்கு தெரியாத பேர் நிறைய பேர் இருக்குது, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் 9 o'clock ஆரம்பிக்காங்க. நம்ம போதும்னு சொன்னா கூட நிப்பாட்ட மாட்டாங்க.
அவங்க கடமை கரெக்டாக செய்தாங்க. 9 o'clock to 1:30 வரைக்கும் பண்ணாங்க. அப்புறம் 3:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. 3:30 ஸ்டார்ட் பண்ணி 6:30 வரை பண்ணாங்க. அப்புறம் 6:30 or 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. 9:30 வரை பண்ணாங்க. நம்ம அந்த வழியை எவ்வளோத்துக்குள்ள பொறுப்படுக்குன்னு தெரியாது. ஆனால் அவங்க டாக்டரும் சரி, உள்ள வேலை பார்க்க ஒர்க்கர்ஸ் சரி, நர்ஸும் சரி, எல்லாம் நம்ம ஒரு பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறாங்க. இதுல ரொம்ப மகிழ்ச்சி. என் பெயின் வந்து 180% 90% ரிலீஃப் ஆயிட்டேன். இதுல டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப சார் உங்களுக்கு எப்ப இருந்து இப்ப 2015 நீங்க ஆபரேஷன் பண்ணீங்க, 2017 ஒரு ஆபரேஷன் பண்ணீங்க. 15 ஆபரேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப பெயின் ஸ்டார்ட் ஆச்சு? 2015 ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஏன் அப்ப ஆபரேஷன் பண்ணீங்க? எனக்கு இந்த மாதிரி எனக்கு இதுக்குன்னு தெரியாது. அப்போ பிசியோல சரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரெஃபர் பண்ணது யாருமே இல்லை. அவன் நான் போன டாக்டரும் சரி, அவங்க இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. போன ஒரு 1 month டேப்லெட் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு பார்த்தா எதுவும் கேட்கல. அப்புறம் உடனே பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 2017 சரி. ஏன் உடனே திருப்பி இன்னொரு ஆபரேஷன் பண்ணல? மறுபடியும் வலி வந்துருச்சா? மறுபடியும் வலி வந்துச்சு. வலி வந்து 2 வருஷம் கழிச்சு 2017 வலி வந்துச்சு. மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் தான் போனேன். மறுபடியும் அவங்க சர்ஜரி தான் பிளான் அப்படின்னாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணி சரியாயிடுச்சு, சர்ஜரி பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு மறுபடியும் சர்ஜரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இனிமேல் சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஃபேஸ்புக்கில் நல்லா தேடினேன், ஆன்லைனில் பார்த்தேன். சாரோட ரிவ்யூவை பார்த்து தான் நான் மதுரை வரைக்கும் வந்திருக்கேன். எனக்கு ஊர் திருநெல்வேலி. எனக்கு வயசு 31 வயசு ஆயிடுச்சு. சரிங்க சார். 1.5 monthல எனக்கு மேரேஜ் இருக்கு. கம்பல்சரி அதுக்காண்டி தான் வந்தேன். இங்கே வந்தால் க்யூர் ஆகும், அதுக்காண்டி தான் வந்தேன். இப்போ நீங்க நல்லாவே சரியாயிட்டீங்க. இன்னுமே நீங்க நல்லா சரியாவீங்க. இப்போ வந்து நீங்க வந்து பிரச்சனை சரியாயிடுச்சு. இப்போ இருக்க ப்ராப்ளம் வந்து ஒரு தெம்பு இல்லாத ஒரு தன்மை, அவ்வளவுதான். இன்னும் பவரை கூட்டணும். அது நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலே ஒரு 3 weeks தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாலே ஹெவியாவே நார்மல் ஆயிடுவீங்க சார். ஸோ அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. நீங்க திருப்பி இந்த ப்ராப்ளம் வரவே வராது அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பான முறையில் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. திருப்பி இன்னைக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுதுன்னா 80 வயசு ஆனாலும் அந்த ப்ராப்ளம் வராது சார். பார்த்துக்குவோம் சார். ஓகே சார், உங்களோட பாசிட்டிவான பேஜுக்கு தான் சார் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சார். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.